அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுக்கு தெரியும் சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் இப்போ ஆட்சியாளராக இருந்து கொண்டிருக்கிறார். இவர் ஆட்சி காலப்பதின் ஆரம்பத்திலிருந்தே பல விஷயங்கள் வந்துட்டு மார்க்கம் அனுமதிக்காத பல விஷயங்கள் சவுதியில் ஆரம்பிக்கப்பட்டு வந்துச்சு. அதில் வந்துட்டு மியூசிக்கல் கன்சர்ட்டுக்கு அனுமதி கொடுத்ததாக இருக்கலாம். அதே மாரி ஹலோவின் பண்டிகை கொண்டாடப்பட்டதாக இருக்கலாம். அதே மாரி மதுபானங்கள பொறுத்த மட்டில அது வந்துட்டு அங்க வார மக்களுக்கு வந்துட்டு அ இலேகுவாக எடுக்கக்கூடிய மாரியான வசதிகள் வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. நாங்க என்ன செய்யலாம் என்றால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது சவுதியின் அண்மைக்கால நடவடிக்கையா இருக்குது. அந்த அடிப்படையில இப்ப கிட்டத்தில ரமலான் நாங்க எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த காலப்பகுதியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சவுதியினுடைய கவர்மெண்டாலே வந்து என்ன சொன்னா, ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. எப்படின்னு சொன்னா, பள்ளிகள்ல வந்துட்டு இந்த வருடம் வந்துட்டு இஃப்தார் செய்றதுக்கான ஒரு தடை ஒன்று என்ன செய்யணும்னு சொன்னால், சவுதி அரசாங்கம் வந்துட்டு வெளியிட்டிருக்கிறத பார்க்கலாம். இதுக்குரிய காரணமாக அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க ஹைஜீன் அதாவது ஒரு சுத்தத்த வந்துக்கிட்டு பள்ளிகள நடைமுறைப்படுத்துறதுக்காகத்தான் நாங்க இந்த விஷயத்த வந்துட்டு வெளியிடுறோம்ன்றத சவுதியில வந்துட்டு பிரஸ்ஸே வந்து என்ன செஞ்சாலும் சொல்லிக்கிறது நாங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. சரி. இஸ்லாத்த பொறுத்த மட்டில, இஸ்லாத்தில பள்ளிகள்ல வந்துட்டு இஃப்தார் செய்றதுக்கான நடைமுறை ஆரம்பத்திலிருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள காலத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். ஏன் பள்ளிகள்ல இஃப்தார் செய்யப்படுறதுன்னு சொன்னால், இப்ப பள்ளிகள்ல இஃப்தார் செய்யப்படுற ஒரு அடிப்படை நோக்கமே, பள்ளிகளுக்குள்ள வந்துட்டு ஒரு ஒற்றுமை, ஒரு சகோதரத்துவம், அதே மாரி ஒரு அன்பு, இத வந்துக்கிட்டு வர வைக்கிறது. அதே மாரி பள்ளிகளுக்குள்ள இபாதத்த அதிகப்படுத்துறதும் ஒரு முக்கியமான நோக்கமாக என்ன செய்யும் என்றால், இதன் மூலமாக இருக்குது. அதே மாதிரி சில மக்களுக்கு வந்துட்டு அன்றைக்கு அன்றைக்கு இஃப்தார் செய்யக்கூடிய வசதிகள் இல்லாம இருக்கும். எனவே என்ன செய்வாங்கன்னா, அவங்களும் வந்துட்டு பள்ளிகள்ல இணைஞ்சு கொண்டு, தங்களோட இஃப்தார என்ன செய்வாங்கன்னா, முடிச்சு கொண்டு போவாங்க. அதே மாதிரி அந்நிய அந்நிய மதத்தாக்கள், மாற்று மத சகோதரர்களும் இந்த நோன்பு காலங்கள பார்த்தோம்னு சொன்னா, அதிக அளவுல பள்ளிகள் நோக்கி வருவாங்க. ஏனென்னு சொன்னா, முஸ்லிம்கள்ல இஃப்தார வந்துட்டு தாங்களும் பங்கெடுக்கணும்ன்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அதிகப்படியான மக்கள் வாரத நாங்க பார்க்கலாம். இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இஸ்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது? அதில கல்ச்சர் எப்படி? அதன் நடைமுறைகள் எப்படின்றத வந்துட்டு, அங்க இருந்து அத படிச்சு கொண்டு வெளிய செல்லக்கூடிய காட்சிகள் நாங்க பார்க்கலாம். எனவே, சவுதியினுடைய இந்த அறிவிப்பு வந்துக்கிட்டு, அ பெரிதும் வந்துட்டு எங்கள என்ன செய்ய வந்துட்டு கவலைக்கு உட்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது. அந்த வகையில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன்னு சொன்னால், உலகத்திலேயே சுத்தம், அதாவது ஹைஜீன பத்தி அதிக அளவு பேசக்கூடிய ஒரு மார்க்கமாக வந்துட்டு இஸ்லாம் தான் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க எப்படின்னு சொன்னா, சுத்தம் என்று சொல்றது ஈமான்ட பகுதி, ஒரு பாதியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப ஈமானுடைய பாதி என்ற அளவுக்கு சுத்தத்த வலியுறுத்திய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்குதுன்னு என்ன சொன்னால் பார்க்கலாம். இந்த அடிப்படையில சவுதியினுடைய இந்த நடவடிக்கை வந்துட்டு ஒரு மிகவும் வேதனைக்குரிய விஷயமாகவும், ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும் இருக்கிற அந்த நேரத்தில, அல்லாஹ் எங்களுக்கு தொடர்ந்தும் நேர் வழிய காட்டணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, நாங்க இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.